நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்குகள் இப்போ விசாரணை சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயங்கள் இப்போ பரபரப்பா பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அது முடிச்சுட்டு ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது இதுல திட்டமிட்ட சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு ரொம்ப பலருமே அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல அதை பார்க்க முடிகிறது. நம்பர் 1, போலீஸ் விசாரணையில திருப்தி இல்லை அப்படின்றது பிரிலிமினரியாவே டிக்ளேர் பண்றாங்க. அது குறித்தான வேலைகள் நடக்கும் பொழுதோ அல்லது முதற்கட்ட விசாரணை முடிந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுதோ, ஏன்னா ஏற்கனவே கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி தான் அது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் தானே, ஹைகோர்ட்டும் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் தானே. அந்த ஹைகோர்ட்டினுடைய மானிட்டரிங்ல தானே இது நடக்கிறது. அப்போ ஹைகோர்ட்டினுடைய மானிட்டரிங்ல நடக்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா, ஹைகோர்ட் மேல நம்பிக்கை இல்லையா? ஹைகோர்ட் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன இதுல பாயிண்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்றது கேள்வியாக மாறுகிறது. சொல்றாங்க எஸ்ஓபி வழக்க எப்படி கிரிமினல் வழக்கா நீங்க பதிவு செஞ்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க, அதை சேலஞ்ச் பண்ணி தானே இப்போ சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இல்ல அதுல அவர் ஹிட் அண்ட் ரன் குறிப்பிட்டு இருக்கிறாருல, அதுக்கு என்ன பதிலு? ஹிட் அண்ட் ரன்ற பேரை அவர் மென்ஷன் பண்றாரு இல்லையா, நீதிபதி செந்தில்குமார் மென்ஷன் பண்றாரு இல்லையா, இப்படி நடந்திருக்கிறதுல இதுக்கு ஏன் நீங்க பொறுப்படுத்துக்கல அப்படின்றது இருக்கு இல்லையா, அது யாரு பதில் சொல்றது? அதை ஏன் இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ணல? ரெண்டாவது, இந்த பெட்டிஷன்ஸ் முதல்ல வேலிடா, அதுலயே டவுட் இருக்குது இல்ல. இன்றைக்கு காலையில அந்த உச்ச நீதிமன்றத்துல வீடியோ கான்பரன்சிங் மூலமாக 2 மனுதாரர்கள், ஒண்ணு பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து இறந்த குழந்தையின் தந்தையாக தன்னை கிளைம் பண்ணிக்கிறவரு. அவர் ஏன் கிளைம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் தந்தையா பிறப்பின் அடிப்படையில் அவர் தந்தையாக இருந்தாலும் கூட அவர் வளர்ப்பில் தந்தையாக அவர் இல்லை. அவர் அந்த குழந்தையை 6 மாதமாக அந்த குழந்தை இருக்கும் பொழுதே கைவிட்டு விட்டு வீட்டை விட்டு ஓடி போன ஒரு நபர். அவர் குழந்தைக்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை கேட்டு அவர் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு அப்படின்ற பேர்ல ஒண்ணு. ரெண்டாவது, பி செல்வராஜ் தன்னுடைய மனைவி சந்திரா என்பவரை இழந்த செல்வராஜ் என்கின்ற அந்த நபர், அவர் தொடுத்ததாக ஒரு வழக்கு. இந்த 2 வழக்குலையுமே இவர் அந்த குழந்தைக்கு தந்தையாக செயல்படவே இல்லை. அவர் அந்த குழந்தைக்கு பேரளவில் தந்தை தானே தவிர நான் தான் அந்த குழந்தையை வளர்த்தேன். அவருடைய நோக்கம் என்பது இதுல இருந்து வரக்கூடிய இதன் மூலமா ஒரு லெஜிட்டிமசியை கிரியேட் பண்ணிக்கிட்டு எப்படியாவது நிவாரண தொகையை தன் பேரில் வாங்கி கொள்வது அப்படின்ற முயற்சியில் அவர் இருக்கிறார் அப்படின்னு வேற யாரும் இல்ல, அந்த உயிரிழந்த குழந்தையினுடைய அம்மா பதிவு செய்யறாங்க. ரெண்டாவது, செல்வராஜ் இந்த ஏற்கனவே அந்த ஷர்மிளான்ற அம்மா, அதாவது இறந்து போன அந்த குழந்தையினுடைய அம்மாவை ட்ரைப்ஸ் தமிழ்ல அரவிந்த் பேட்டி எடுத்திருக்கிறாரு. அதே போல ரெண்டாவது செல்வராஜ்ன்றவரையும் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. செல்வராஜ்ன்றவர் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அதாவது ஏமூர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் BCK பாலகிருஷ்ணன் என்கின்ற நபர் தன்னை அணுகியதாகவும், தன்னிடம் உங்க மகனுக்கு வேலை வேணும்ல, உங்க வீட்டுக்கு ஒரு நிலைத்தன்மை வேணும்ல, அதனால நீங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு ஆகிறத பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரசாங்கம் கொடுத்த அந்த பணமே கடன் அடைப்பதற்கே செலவாகி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர், அன்றாடம் வேலைக்கு போனால் மட்டும்தான் வாழ முடியும் என்று சொல்லுகின்ற நபர், இவ்வளவு கடன் அடைத்து 3 லட்சம் ரூபாய் இன்னும் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு புலம்பலில் இருக்கின்ற நபர், அந்த நபரிடம் போய் பேரம் பேசி அந்த நபர்கிட்ட போலியான முறையில் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்கிறாங்க. ஆதார் கார்டு தன்னிடம் இல்ல, அது அடகு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூட அதை மீட்பதற்கான வழிகளில் இறங்கி அதற்கு பிறகு ஆதார் கார்டை மீட்டு இதை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப பேசிக்கலாவே மேலஃபைடா மாறுது. சிபிஐ இன்கொயரி கேட்டு போடப்பட்ட பெட்டிஷன்ஸுமே மேலஃபைடா இருக்கின்ற சந்தேகம் இருக்குல்ல, இதை எப்படி நீதிமன்றம் அனுமதித்தது? முதல்ல இதைதான் நம்ம தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் மூலமாக நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அமர்வு நீதிபதிகளாகிய அன்சாரியா மற்றும் மகேஸ்வரி ஆகிய அனைவருக்கும் மென்ஷன் பண்ணி நம்ம அந்த மெயில டிராஃப்ட் பண்ணி அனுப்பியிருந்தோம். அதை பப்ளிக்கா ஸ்டேட்மெண்டாவும் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த விஷயத்துல நாம குறிப்பிட்டிருந்தது அதுதான். இதுல அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு, அதாவது இந்த பெட்டிஷனை வாதாடுவதற்கு பெட்டிஷனர் போக மாட்டார், வழக்கறிஞர் தான் போவார். அவர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு. அந்த அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு டியூ டிலிஜென்ஸ், அவர் உரிய நடைமுறைகளை பின்பற்றி சரியான விதத்தில் தான் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி குறிப்பிடப்பட்டதையும் மீறுகின்ற வகையில் இப்படி மோசடியான வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னா
உங்களுக்கு வந்து நீதிபதி செந்தில்குமார் மேல கோபம் வருது இல்ல, அவர் இந்த அப்சர்வேஷனை எப்படி பண்ணாரு, எப்படி வந்து இவர் ஓப்பனிங்லேயே கிரிமினல் கேஸா இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்க வருது இல்ல. அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்டையும் நீங்க கேள்வி கேட்கணும்ல, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நேரடியா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சார், நேரடியா சொல்லியிருக்கிறாங்க, மக்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்க போடாத கையெழுத்தை, நான் எங்களிடம் மோசடியாக பெற்ற கையெழுத்தை வைத்துக் கொண்டு இது போன்ற வழக்கை தொடுத்திருக்கிறார்கள், இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் மீறி நீங்க கேட்கலன்னா என்ன, சிபிஐ என்கொயரி பண்ணட்டுமே இப்ப என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அட்வொகேட் வில்சன் அவர்களும் சிங்வி அவர்களும் குறிப்பிடுறாங்க, இந்த மாதிரி வந்து பெட்டிஷன்ஸ் வந்து மேலஃபைடா இருக்குன்ற சந்தேகங்கள் இருக்கு, மக்களே அதை குறிப்பிடுறாங்க, பேட்டிகள் அது வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா, அப்ப அதையும் சேர்த்து விசாரிச்சிடும், we will take the cognizance. இது என்னன்றத கவனம் செலுத்துறோம். என்ன கவனம் செலுத்துறீங்க? ஏன் கவனம் செலுத்த அவ்வளவு நேரம் தேவைப்படுது? எப்படி கேள்வி வாங்கினீங்கன்னு உடனே கேட்கலாமே அங்க இருக்கக்கூடியதுல. அதாவது ஹியரிங் முடியுது, ஹியரிங் முடிந்த மறுநாளே லிஸ்டட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட், லிஸ்டட் ஃபார் ஆர்டர்ஸ் வருது. எப்படி ஒரே நாள்ல நீங்க லிஸ்டட் ஃபார் ஆர்டர்ஸ்ன்றது பெற முடிகிறது? உயர்நீதிமன்றத்திடமிருந்து நீங்க ஏதாவது விளக்கம் கேட்டிருந்தீங்களா? தமிழ்நாடு அரசு தரப்பு தாக்கல் செய்வதற்கு போதிய அவகாசம் கொடுத்தீங்களா? எப்படி இவ்வளவு பிரீமெச்சூரா ஒரு ஆர்டர்? அது போல இது இன்ட்ரீம் ஆர்டர். திரு வில்சன் அவர்களுடைய பேட்டியை பார்க்கும் பொழுது இது இன்ட்ரீம் ஆர்டர்னு சொல்லப்படுது. சிபிஐ என்கொயரி போடுறேன் அப்படின்றது, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துல ஏற்கனவே ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறாருல அருணா ஜெகதீசன், அப்ப அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை என்ன? அதை வந்து அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை கூடாது என்று யாருமே கேட்கல, அதனால அதை பத்தி இவர் பேசவே இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதிபதிகள் NV அஞ்சாரியா மற்றும் JK மகேஸ்வரி ஆகியோர் அமர்வு வந்து அதை பத்தி கேள்வியே கேட்கல. அப்ப ஏற்கனவே உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை, உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை, எதற்கு இவ்வளவு விசாரணை? ஒரு வழக்கு எதற்கு இவ்வளவு அமைப்புகள் விசாரிக்க வேண்டும்? சரி, இது எல்லாத்தையும் தாண்டி அது எப்படி மேலஃபைடு பெட்டிஷன்ஸுக்கு இவ்வளவு வேகமா ஆர்டர் பாஸ் பண்ணப்படுது? நீதிமன்றத்திற்கு அது குறித்த பொறுப்பு இல்லையா? அப்போ யாருனாலும் மேலஃபைடு பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்யலாமா அப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரியான மேலஃபைடு அண்ட் ஃப்ராட்லண்ட் பெட்டிஷன்ஸுக்கு உச்சநீதிமன்றத்துல ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டுல பல பேர் தெரிஞ்ச வரலாறு தான் செண்பகம் துரைராஜன் என்கின்ற வழக்கு. இந்தியாவுக்கே அநீதியை ஏற்படுத்துகின்ற வகையில் தொடுக்கப்பட்ட வழக்கு. தனக்கு இடஒதுக்கீட்டின் காரணமாக இடம் கிடைக்காமல் போனது ஐ எம் மெரிட்டோரியஸ் அப்படின்னு தொடுக்கப்பட்ட வழக்குல நம்ம வீடியோ மில்டன் பேசியிருக்காரு. ஓகேவா? ரிப்பீட் பண்றது? ஓ, பேசிட்டாரா? சரி, ஓகே, அப்ப நான் பாசிங்ல மட்டும் சொல்லிக்கிறேன். டீடைல்டா பேசியிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஏற்கனவே இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு, அதுதான் செண்பகம் துரைராஜன் வழக்கு. இந்தியாவுக்கே இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ராட்லைன் பெட்டிஷன்ல தான் வந்து நமக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு பெரும் மக்கள் போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தியதற்கு பிறகுதான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டு இன்றைக்கு கல்வி முதற்கொண்டு நாம் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நாம மறந்துடக்கூடாது. அப்போ இது வந்து மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் யாருனாலும் பண்ணலாம் சார், ஒருத்தரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம்னு அங்கீகரிக்கிறீங்களா? நடவடிக்கை எடுத்தாதானே அங்கீகரிக்க நாங்க அதை தடுக்கிறோன்ற பொருள் வரும். நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப யூ ஆர் எனேபிளிங் மேலஃபைடு பெட்டிஷன்ஸ், யூ ஆர் எனேபிளிங் ஃப்ராட்லண்ட் பெட்டிஷன்ஸ் பொருள்படுதே யுவர் ஆனர். அதற்கு என்ன பதில்? இப்ப வாதங்கள் அடிப்படையில வந்துட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனா எடுத்தோடனே அவங்க ஜட்ஜ்மெண்ட் தான் வாசிக்கிறாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் வாசிச்ச பின்னாடி தான் இவங்க இப்படி மாடிஃபைடு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இனிமேல் நாங்க பார்வைக்கு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன பிரச்சனை இருக்கு? இனிமேல் அவங்க எடுத்துக்குவாங்க, இனிமேல் அங்க அதை மால் பிராக்டிஸை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்க்க முடியாதா? மால் பிராக்டிஸ்க்கு முன்னாடி நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணிட்டீங்களே, மேலஃபைடு பெட்டிஷன்ஸ்க்கு ஆர்டர் பாஸ் ஆயிருச்சுல, மேலஃபைடு பெட்டிஷன்ஸ்க்கு ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சுல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து டிவிகே வெர்சஸ் PH தினேஷ்ன்ற வழக்கை தான் கன்சிடர் பண்றோம், அதுல வந்து அவரு வந்து தப்பு பண்ணிருக்கிறாரு அதனால அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாத்துறாங்க. தாவேக்கா சிபிஐ கேட்டு பிரேயரே வைக்கலையே. தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் PH தினேஷ் என்ற அதர்ஸ் என்ற கேஸ்ல சிபிஐ விசாரணை கேட்டு பெட்டிஷனே போடலன்னு தானே தாவேக்காரங்க சொல்றாங்க. அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஒருவருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும், அவர் ஒரு விசாரணை அதிகாரியை நியமித்து அதற்கு கீழே வெவ்வேறு அதிகாரிகளை அவர்கள் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுதானே அவங்களுடைய பிரேயர். அந்த பிரேயர்ல இருந்து அதையும் எடுத்துக்கிறோம், இந்த பிரேயர்ல இருந்து சிபிஐ என்கொயரி கேட்காத ஒரு வழக்குல எப்படி நீங்க சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணீங்க? அப்போ உச்ச நீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இல்லையா? தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் பொழுது
தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மேலபீடு பெட்டிஷன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? அது கிரிமினல் கண்டெம்ட் இல்லையா? பிஎன்எஸ் செக்ஷன்ஸ்லேயே தண்டிக்கப்படக்கூடியது இல்லையா? வாய்ப்பு இருந்தா டிஸ்பிளே பண்ணுங்க. நம்ம பெட்டிஷன்லயே அந்த பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் நம்ம தாக்கலை பண்ணியிருக்கிறோம். அந்த நம்முடைய சப்மிஷன்ல, உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பின நம்முடைய சப்மிஷன்ல அது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இருக்கிறோம். ஒரு அட்வொகேட் தன்னுடைய பொறுப்பை மீறி செயல்பட்டு இருக்கிறார், இதற்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்துருது. இது எல்லாமே லீகலா, பொலிட்டிக்கலா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து தாவேகாவினருடைய கொண்டாட்டம். அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள்? சிபிஐ விசாரணை என்பது தாவேகாவினுடைய பிரேயரே இல்லையே. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இந்த விசாரணையை கண்காணிப்பார். விசாரணை யார் மேற்கொள்வா? சிபிஐ மேற்கொள்ளும். சிபிஐ என்கொயரி உங்க அண்ணன் கேட்கவே இல்லை. கேட்காததை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இல்லாத வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் புரியவில்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ஒன்று, தாவேகாவினர் ஒவ்வொரு வீடாக சென்று இந்த மாதிரி மக்கள் வெளிப்படையாக உண்மையை பேசக்கூடிய மக்களை மிரட்டுகின்ற வகையிலும், அண்ணனை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க அப்படின்னும் போய் மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்றது களத்தில் நாம் பார்த்த உண்மை. அவங்க பயப்படுறாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய தாவேகா காரங்க என்ன பண்ணிடுவாங்களோன்ற பயம் மக்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது, அதிமுகவினர் அந்த வீடுகளுக்கு சென்று மிரட்டி இருக்கிறார்கள். அதாவது போலியான முறையில் அவர்களிடமிருந்து ஆவணங்களை கைப்பற்றி போலியான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள். இது அதிமுக காரங்க ஏன் செய்யறாங்க? அதிமுக லட்சுமி நரசிம்மனா இருக்கட்டும், பாலாஜி சீனிவாசன் போன்ற வழக்கறிஞராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பண்ணியிருக்கிறதுடைய பொருள் என்ன? இவங்க பண்ணியிருக்கிறது என்னன்னா, அதிமுக சிபிஐ கேட்கிறது, பாஜக ஏற்கனவே சிபிஐ கேட்கிறது, தாவேகா தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து இதை வெளியெடுக்க வேண்டும்னு சொல்லுகிறது. அப்ப இது மூணும் ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகுது இல்ல. இந்த மெர்ஜிங் பாயிண்ட் தான் பொலிட்டிக்கலா பாஜக தனக்கு பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இடம். விஜயை எப்படியாவது தன்னுடைய வளையத்திற்குள் நிறுத்தி கொண்டு அந்த வளையத்திற்குள்ளேயே விஜயை வைத்து தன்னுடைய கூட்டணிக்குள் இழுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது. இப்போ விஜய் வந்து அதே போல ஒரு நட்சத்திர பேச்சாளராக மாறி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு உழைக்க போகிறாரா? அவர் தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் கூட்டணி விவகாரத்தை பத்தின கேள்விகள் அவங்கள்ட்ட போகல. அதுக்கு அவங்களும் பதில் சொல்லல. ஏன் அப்படின்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவாக இருக்கிறார், அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைமறைவாக இருக்கிறார், அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா இன்றைக்கு பேட்டி கொடுக்க வருகிறார். எத்தனை நாள் உங்க வீட்டு வாசல்ல பேட்டி கொடுக்க பத்திரிகையாளர் நின்னாங்க? அன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது இந்த குற்றச்சாட்டுகளை வச்சீங்களா? அன்னைக்கு நீதிபதி செந்தில்குமார் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வச்சீங்களா? இன்னைக்கு மட்டும் எப்படி அந்த துணிச்சல் வருகிறது அப்படின்னா, பாஜகவிடம் பேரம் படிந்து விட்டது அப்படின்னு ஆதவர்ஜுனா சிக்னல் கொடுக்குறாரா? அவங்கதான் வந்து இவ்வளவு ஓப்பனா தடித்தனமான வார்த்தைகளை பாஜகவினர் தான் பயன்படுத்துவாங்க. தமிழ்நாடு காவல்துறை மீது இன்னைக்கு அபாண்டமான குற்றச்சாட்டுகள் என்னென்ன? எங்களை வந்து வரவேற்றார்கள். எங்க வரவேற்றாங்க? வரவேற்புக்கு ஆதாரங்கள் வச்சிருக்கீங்களா? தாவேகாவினர் வந்து வரவேற்றாங்களா? வாங்க மிஸ்டர் விஜய் மாலை போட்டு ஆரத்தி எடுத்தாங்களா காவல்துறையினர் வந்து? ஏங்க ஒரு மாவட்ட எல்லையில இருந்து நீங்க வரும்போதே ஆளுகளை திரட்டிக்கிட்டு வர்றீங்கன்னு தெரியுது. நாமக்கல்ல இருந்து நீங்க வரும்போதே ஒரு கும்பலை திரட்டி கொண்டே வர்றீங்க. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு பெரிய கும்பல் வருது. நடந்தும் ஓடியும் வாகனங்களில் ஓட்டி கொண்டும் ஒரு பெரிய கும்பல் உங்களை விரட்டி கொண்டே வருகிறது. அப்ப காவல்துறையினர் அங்க வரணும்ல. ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு மாறும்போது, காவல்துறை எல்லை மாறும்போது அடுத்த காவல்துறை அந்த பொசிஷன் எடுத்து அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடணும்ல. இதுக்கு பேரு வரவேற்பு இவர் வச்சுக்கிறாரு. சரி, அதே காவல்துறை 50 மீட்டர் தள்ளி நிக்க சொல்றாங்களே. பேசலன்றதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பேசலன்றதுக்கு காவல்துறை ஏடிஜிபி வந்து பேசி இருக்கிறாரு. இதை ஏன் உச்சநீதிமன்றத்துல தெரிவிக்கல? உச்சநீதிமன்றத்துல செந்தில்குமார் பேசுனதுல அது தப்பு இது தப்புன்னு சொல்றீங்கல்ல, தமிழ்நாடு அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, போலீஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பேசியதில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார், இது தப்பு, ஏன் உச்சநீதிமன்றத்துல தெரிவிக்கல? அப்ப தனக்கு தேவையான வாதங்களை தொகுத்து கொண்டு எதை சொன்னால் எப்படி திசை திருப்பலாம் என்பதை அறிந்து கொண்டு பாஜக பாணியில் இப்படியான ஒரு திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் அதிமுக, பாஜக, தாவேகா என்கின்ற கூட்டணி நோக்கம் இருப்பதை தவிர வேறு ஒன்றும் இருப்பது போல தெரியவில்லை. அந்த கூட்டணி நோக்கத்தை சாத்தியப்படுத்தும். இப்ப தொண்டர்களை பழக்கப்படுத்தணும். எப்படி பழக்கப்படுத்துறது தொண்டர்களை? இப்ப அதிமுகவுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தொண்டர்களை பழக்கப்படுத்துறதுல நல்லா இருக்கிற கட்சியை ரெண்டா உடைப்பாங்க. ரெண்டா உடைச்சு 2 பேரையும் தனித்தனியா பேரம் பேசி 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அதிமுக தொண்டர்கள் இவங்க இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பரவாயில்ல, மோடி இருந்தாலாவது இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒன்னா இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகருவாங்க. அதுக்கப்புறம் சரி, திமுக வீழ்த்தணும்னா வேற என்ன பண்றது, பாஜக இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு ஏற்பை உருவாக்குறாங்கல்ல. அப்படியான ஒரு ஏற்பு மனநிலையை தாவேகா தொண்டர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த எபிசோட்ல திரும்ப திரும்ப தாவேகாவினர் பேசுவதும் அதிமுக பேசுவதும் பாஜக பேசுவதும் ஒரே லைன்ல அலைனாகி இருப்பதற்கு காரணமே இதுதான்.
எல்லாரும் ஒரே லைன்ல பாரு, எங்க அண்ணனுக்கு யார் ஆதரவா இருந்தா, ஏடிஎம்கே தானே ஆதரவா இருந்துச்சு, எங்க அண்ணனுக்கு யார் ஆதரவா இருந்தா, பிஜேபி தானே ஆதரவா இருந்துச்சுன்னு அதிமுகவை ஏற்பதற்கும் பாஜகவை ஏற்பதற்கும் தாவேகா தொண்டர்களை மனரீதியாக தயார்படுத்துவதற்காகவே வேண்டுமென்றே இது எல்லாம் சித்தரித்து நடக்கிறதா அப்படின்ற இந்த கான்ஸ்பிரசி ஆங்கிளை பத்தி எந்த நீதிமன்றமும் கண்டுகொள்ள போவதும் இல்லை, வழக்கு தொடுத்து அவங்க ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. இது மக்கள் மன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டியது, மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட வேண்டியது. இன்றைக்கு அம்பலமாகி இருப்பது இந்த 3 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கள்ளக்கூட்டு. இந்த கள்ளக்கூட்டில் ஏமாற்றப்படுபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதிமுக பாஜக கூட்டணியில் ஏமாற்றப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான். நல்ல ஆட்சி வேணும்னு நினைக்கிறது, நல்ல நலத்திட்டங்கள் வேண்டும் நினைக்கிறது, இது எல்லாமே எக்ஸஸ். நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும், நம்ம எடப்பாடி பழனிசாமியை பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படின்ற அளவுல மக்களுடைய நோக்கத்தையே சுருக்குவது, அவங்களை ஆஸ்பிரேஷன்லெஸ்ஸா மாத்துவது. கிட்டத்தட்ட தாவேகாவும் அதேதான். அவங்களுக்கு எந்த ஆஸ்பிரேஷன் கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த சம்பவங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு எப்படி இருந்தது? தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு மேலோங்கி இருந்தது, தமிழ்நாட்டில் நிதி கோரிக்கை, தமிழ்நாட்டின் கல்வி கோரிக்கை, தமிழ்நாட்டின் நலக்கோரிக்கை, இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கின்றன. மாநில உரிமைகளுக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்திற்கு உள்ளேயே பல்வேறு சிக்கல்களை நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றிலிருந்தும் மக்களை திசை திருப்பி வேற ஒண்ணு கொண்டு போயிட்டான். அந்த வேற ஒண்ணு என்னவா இருக்கு? ஒரு நடிகனால் ஏற்பட்ட விபத்து, அந்த நடிகனால் ஏற்பட்ட 42 உயிரிழப்பு. இதற்கு அந்த நடிகன் ஏற்றுக்கொள்ளாத, பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு அந்த வார்த்தையே என்னால சொல்ல முடியாது, தற்குறித்தனமான ஒரு நடவடிக்கை. இப்படியான ஆட்களை ஜஸ்டிஃபை பண்ணி அவங்கள பேசுபொருளா மாத்துறது. இதேதான் இந்தியா முழுக்க பாஜக செய்வது. ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு யாரோ ஒரு ஆள் தெரியாத ஆளை பேசுபொருளாக மாற்றி அவரை சுற்றி அரசியலை பின்னி கடைசியில் அவரை வளர்த்து விடுவது. இது 2002 நடந்துச்சு. அவருக்கு பேரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. இப்படித்தான் மோடி பில்டப் நடந்துச்சு. இப்ப அதே பேட்டர்ன்ல விஜய்க்கான பில்டப்பை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வில்சன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது இந்த கேஸின் மூலமாகவோ இல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாகவோ பாதிக்கப்பட்ட 41 மக்களுக்கும் காயமடைஞ்சவர்களுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது அப்படின்னு சொல்றாருல, அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, சிபிஐ என்கொயரி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு கேஸ் பெண்டிங்ல போகும். இதுவரை சிபிஐ என்கொயரியில என்ன நடந்தது? ஒன்னும் இல்ல. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே காவல் நிலைய மரணங்கள் குறித்து சிபிஐக்கு வழக்கை மாற்றி அறிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறை மீதான வழக்கை காவல்துறையே விசாரிப்பது அவ்வளவு நன்றாக பார்க்கப்படாது. நீதி வழங்குவதாக இருந்தாலும் கூட அது நீதி வழங்குவதாக பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றுகிறேன்னு சொன்னாரு. ஓகே ஃபைன். ஆனால் சிபிஐக்கு மாற்றினால் நீதி கிடைக்குமா அப்படின்ற கேள்வி அப்போதே எழுப்பப்பட்டது இல்ல. நீங்க ஏன் சார் சிபிஐக்கு மாத்துறீங்க? தமிழ்நாடு காவல்துறையை நல்லா விசாரிக்குது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவ விவகாரத்துல தமிழ்நாடு காவல்துறை தானே துரிதமாக செயல்பட்டது. கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கம்பரைசிங் தமிழ்நாடு போலீஸ் தானே, அவங்க சிறப்பா தானே செயல்பட்டாங்க. அதுல எந்த குறையும் இல்லையே. அது போன்ற ஒரு கோர்ட் மானிட்டர் டீமாவது நீங்க ஃபார்ம் பண்ணலாம், அல்லது அருணா ஜெகதீசன் மாதிரியாவது ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் அப்போதே சொல்லப்பட்டது. முதலமைச்சருக்கு பாராட்டுக்கள் தெரிவித்த போதே கூட. அப்போ இப்பவுமே சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னா சிபிஐ என்ன செய்ய போகிறது? சிபிஐ இதில் என்ன உண்மையை கண்டறிய போகிறது? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸுக்கு இப்ப வரைக்கும் ஆன்சர் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? கோர்ட்ல இல்லைன்னா ஃபைல் பண்றாங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருந்தா அருணா ஜெகதீசன் கொண்டாந்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீது உங்களுக்கு எதுவும் விமர்சனம் இல்லையில, அருணா ஜெகதீசன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? யார் யாரெல்லாம் கத்தி எடுத்து குத்த வந்தாங்க, யார் யாரெல்லாம் கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்க, யார் யாரெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு வீடியோ ஃபுட்டேஜஸோ அதனால பாதிக்கப்பட்டவங்களையோ கூட்டிட்டு நேரடியா நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? ஏன் நிப்பாட்டல? அப்ப சிபிஐ என்கொயரி என்பது மக்கள் நலனுக்காக நடத்தப்படுவது அல்ல, பாஜகவின் நலனுக்காக தாவேகாவை கூட்டணிக்குள் இழுத்துக் கொள்வதற்கான ஒரு முகாந்திரமான பேசுபொருளாகத்தான் சிபிஐ என்கொயரியை பார்க்கணும். ஓகே, நிறைய விஷயங்களை பார்த்தீங்க. நன்றி.